மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று பங்குச்சந்தை விடுமுறை. கடந்த வாரம் முழுக்க பார்த்திங்கன்னா நிஃப்டி தொடர்ந்து புல்லிஷாகவே இருந்தது. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 22,600 அப்படிங்கிறது நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண நம்பர் தான். ஸோ இது ஒரு வேவ் தியரின்னு சொல்லுவாங்க. எலியாட் வேவ் தியரி பிரகாரம் நிஃப்டி ஒரு லாங் டேமுக்கு அதோடைய உச்சபட்ச டார்கெட் 22,600. பட் அதை தாண்டி ஒரு 500,000 பாயிண்ட் மேலே கொஞ்சம் மேலே போகலாம், அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இது வாங்குறதெல்லாம் விற்கக்கூடிய இடம், வாங்குகிற ஷேர்ஸ்லாம் விற்று ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடம். இது ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணக்கூடிய இடம் கிடையாது. ஆஸ் பர் எலியாட் தியரி பிரகாரம் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா. ஸோ ரீட்டைல் பீப்புள் அக்கமுலேஷனும் கார்பரேட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இதுதான் நடக்கும். ஸோ பை ஆன் ஃபியர், செல் ஆன் க்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ க்ரீடில் இருக்க மார்க்கெட் நல்லா மேலே ஃபாஸ்ட்டாக ஏறுது இல்லையா, ஒரே நாளில் 200-300 பாயிண்ட் கூட ஏறும். ஸோ ஏன்னு சொன்னால் அப்போ தான் இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏற்கனவே நிறைய பேர் எஸ்ஐபியில் வாங்கி வச்சவங்களாம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் கீழே இறங்கும் போது. ஓகே, முன்னாடியே கூட ஃபுல்லாக கூட புக் பண்ணிக்கோங்கலாம். ஏன்னு சொன்னால் ரொம்ப பெருசாக ஒன்றும் உங்களுக்கு அப்சைட் மூமெண்டம் இருக்காது. ஸோ எலெக்ஷனை ஒட்டி மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. பட் இந்த மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இல்லைனா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக அப்படியே த்ரூ அவுட் மேலே போயிட்டே இருக்கும், கரெக்ஷனே இல்லாமல் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ தங்கம் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தங்கத்தோட விலை எப்போயாவது பங்குச்சந்தையில் ஒரு கரெக்ஷனோ வீழ்ச்சி ஏற்படும் போது தங்கம் இம்மீடியட்டாக அந்த பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் நடக்கக்கூடிய டேமேஜ் பாதுகாக்கும். ஸோ தங்கத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது கூடவே வெள்ளியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வெள்ளியுமே நல்ல ஒரு லோ ரேட்டில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.